Okay, site clearance and setting out of works, and this is primary, which will initiate the execution of construction project. Okay, wow. So இன்னைக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் வி சா 2 dimensionally length and width எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்ற ரெஃபரன்சஸ் பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த கிளியரன்சஸ் ஹாவ் டு பி மேட் அண்ட் த யூட்டிலிட்டிஸ் டு பி ப்ரொவைடட் அலாங் வித் த கோர்ஸ் கண்டென்ட்ஸ் ஃபார் யூனிட் 2. ஸோ நீங்கள் யூனிட் 2 படிக்கிறதுனால உங்கள் அவுட்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனி டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் யூ டேக், அதில் பர்டிகுலராக வாட் ஆர் த activities sequences have to be followed and how to approach the process involved, and there will be many alternatives, and in that what method you are going to adopt among the various alternatives. This is going to be the outcome of unit 2 in your course. Okay va? சரி, இப்போ you will go for the third dimension. அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து லைட்டா சர்வேங் ரிலேட்டடா இருக்கும், ஏன்னா செட்டிங் அவுட் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கண்டென்ட்ஸ் தெரியுதா? ஸ்க்ரீன்ல கண்டென்ட்ஸ் தெரியுதா? Yes, sir. Yes, sir. யா, ஓகே, ஃபைன். சரி, இன்னைக்கு ஒரு 2 மெத்தட்ஸ் பார்ப்போம். ரெண்டுமே வந்து சைட்ல லே அவுட் டெப்த் மார்க் பண்றதுக்காக தான். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா த ப்ரொஃபைல் போர்டு மெத்தட். ஓகே, இந்த மெத்தடோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்ளிகேஷன்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளம். ஓகே, இந்த டிராயிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஒரு ஒரு பள்ளத்தை வந்து லாங்கிடியூட்னலா வெட்டுறோம். ஓகே, அலாங் த லென்த் ஆஃப் த ரோடு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு லாங்கிடியூட்னலா ஒரு பள்ளத்தை, ஒரு குழி வெட்டுறோம். அதுதான் வந்து இங்கிலீஷ்ல டிச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பள்ளத்தை வந்து லாங்கிடியூட்னலா வெட்டும் போது அதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்றோம், and how to we are going to proceed, and what are the apparatus or the instruments that are used in profile board method, how is it useful அப்படிங்கறத இந்த சீக்வென்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, so the profile board method is used to mark the excavation pit for a ditch. ஓகேவா சார்? நம்ம இதுல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிராயிங் மாதிரி பார்த்துருவோம். நம்ம வந்து ஒரு ஒரு பள்ளத்தை வந்து நான் லாங்கிடியூட்னலா காட்டுறேன். சைடு வியூல இந்த மாதிரி ஒரு பள்ளம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் யூனிஃபார்ம் டெப்த்தில். அப்போ நமக்கு டெரெயின் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸிஸ்டிங் லேண்ட் வந்து நம்ம கிரேடியன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? இந்த கிரேடியன்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு பக்கம் மேடு இருக்கும், ஒரு பக்கம் பள்ளம் இருக்கும். கரெக்டா? ஸோ த ரெட் கலர் லைன் இண்டிகேட்டட் இட் இஸ் த எக்ஸிஸ்டிங் gradient or level, existing level, and the level that we need to excavate is marked in blue and black color. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அந்த சில இடத்துல ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கும். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த போர்ஷன்ல என்ன பண்ணணும்? எக்ஸ்கவேட் பண்ணணுமா இல்லை ஃபில் பண்ணணுமா லேண்டை? அதாவது இதான் வந்து உங்களோட லேண்ட் சர்ஃபேஸ். ரெட் கலர் இருக்கா? ரெட் கலர் டோபோகிராஃபி தான் உங்களோட லேண்ட் சர்ஃபேஸ். ஓகே, அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற டீடைல் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அலாங் த லென்த் ஆஃப் த ரோடு. ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் இந்த லேண்ட் சர்ஃபேஸை எக்ஸ்கவேட் பண்ணணுமா கூடாதா? இந்த போர்ஷன் should I have to excavate or not? Yes, sir. Yeah, excavate பண்ணணும் இல்லையா? அண்ட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆல்ரெடி பள்ளமாக இருக்கு, அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்தராக எக்ஸ்கவேட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு ஒரு லெவல் கிடச்சிருக்கு, பட் ஸ்டில் ஃபர்தராக
we need to excavate. Correct? Still there is some amount of excavation. So the depth of excavating the trench, the பள்ளம் வந்து it differs at each point இல்லையா? அதை வந்து யூனிஃபார்மா நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி லெவல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் we are going to use the profile board method. ஓகே, இந்த மெத்தடோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இப்போ நான் ஒரு 2 போர்டு வந்து டிரா பண்றேன். ஓகேவா? I mark 2 boards. On either side. Okay, and in the ரெண்டு these are the profile boards, and you need to maintain a line of sight. Okay, you need to maintain a horizontal line of sight, and okay, we'll come back to the drawing. We are maintaining 2 profile boards on either side. Take point A and point B, and the profile boards are fixed below the ground level, that is the level of the ditch. ஓகேவா? இதுதான் நம்ம டிச்சோட லெவல். ஓகேவா? இந்த பாட்டம் லெவல் வரைக்கும் நம்ம வந்து we are fixing our stand, profile board stand வந்து அது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா you maintain the line of sight, and in such a way that the height of the board is 1 meter from the level of ditch. The height of the profile board that you are fixing on either side, point A and point B, should be 1 meter above the level that you require. Okay, va? So இப்போ இந்த pictorial drawing la பாருங்க. Now you are seeing the existing ground level surface and the required level of depth. So throughout between point A and B, all the area should be excavated because the level required is below the existing surface. So you are taking 2 profile boards and you are maintaining a level of 1 meter from the level required. The height of the profile board is 1 meter from the level required, and you have to maintain the line of sight between point A and point B. இது வரைக்கும் clear ஆமா? Our objective is to excavate, to do the excavation process. Excavation process na நம்ம பள்ளத்தை நோண்டணும். If you have to do the excavation, you need to know the level up to how much depth you need to excavate the surface. Correct? அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். Up to this point clear? Up to this part clear? Doubt இருந்தா கேளுங்க. Yes, sir. Okay. And இப்போ நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு சமமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சென்டிமீட்டர் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம அந்த வேரியேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்கவேட் பண்ணும்போது வேரியேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் பாருங்க, the profile board method, and this is the point A and point B are marked on the surface, and the level required is noted by the design engineer. Okay, after that you use 2 profile boards between point A and B. Now you are going to use an additional equipment. Additional நமக்கு 2 equipment வரும். அதுல first additional equipment பாத்தீங்கன்னா the name is traveler. Okay, the name is traveler. The profile boards already use பண்ணிருக்கிற 2 profile boards பாத்தீங்கன்னா you see there is a resemblance with the ranging rod. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் now the additional equipment is the traveler. Traveler அப்படினாலே it is similar like the leveling stuff that you use in the surveying process. அதனுடைய application என்னவா இருக்கும்? You need to know the levels at the various points இல்லையா? Similarly, the traveler is also having some marking. Okay, the traveler stick will have the marking which will show you the levels of how much excavation are you are undergoing. Okay, va? So இப்போ இந்த ஜிப் இமேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஜிப் இமேஜ். கரெக்டா? ஏன்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் நமக்கு திருப்பி காட்டிட்டே இருக்கு. Between point A and B, you already maintained a sight line 1 meter from the expected level, and
when you're going to excavate a particular area, உங்களுக்கு எக்ஸ்கவேஷன் வந்து பியாண்ட் த டெப்த் போறீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பியாண்ட் போறீங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? இதான் நம்ம வந்து டிராவலர் பலகை இருக்கு. அந்த பலகை வந்து the top of the traveler should coincide with the line of sight. கரெக்டா? The top of the traveler should coincide with the line of sight. Then only என்னவா இருக்கும்? Then only we can know that whatever excavation that you do is correct up to the expected level. கரெக்டா? இப்போ நம்ம இந்த டிராவலர் பலகை இருக்கு பாத்தீங்களா? இந்த போர்டு வந்து லைன் ஆஃப் சைட்டை விட கீழே போச்சுன்னா என்ன இருக்கும்? நம்ம சர்ஃபேஸ்ல எக்ஸ்பெக்டட் லெவலை விட அதிகமாக எக்ஸ்கவேட் பண்ணிட்டோம், அதாவது ரொம்ப ஆழமாக போய் எக்ஸ்கவேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் மீனிங். கரெக்டாமா? கிளியரா? கேன் யூ ஏபிள் டு இன்டர்பிரேட் திஸ் இமேஜ்? Yes, sir. So when the top surface of the traveler, if it is below the line of sight, it means you have excavated more than required. So இதுலயே vice versa என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the traveler, the stick, if it is above the line of sight, then there is some sufficient amount of excavation is still required. Okay, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இன்னும் ரீச் ஆகல அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் the two cases are indicating. The dotted lines below the ground level indicates the level of depth, and once you do the excavation at regular intervals, you can able to check whether the required level is reached or not. And this process will be done at various finite number of points. ஓகேவா? between A and B உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஈக்குவல் இன்டர்வல்ஸாக பிரிச்சுட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸில் யூ கேன் பிளேஸ் த ட்ராவலர் ஸ்டிக் அண்ட் செக் ஹவு மச் எக்ஸ்கவேஷன் இஸ் டன். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம setting out work பண்றாங்க. Next, so you can see the surveyor performing the line of sight action from point A and sighting the point B, and in the line of sight exactly the top surface of the traveler stick should be coinciding with the line of sight. ஓகேவா? ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 meter. Between 4 to 5 meter interval you can have a slot. So here a slot is nothing but the location at which you are going to measure the level that is reached or not. Okay, so now already சொன்ன மாதிரி you are taking the finite number of points to see whether you reach the finished level. ஓகேவா? so you are taking the 4 to 5 meter interval. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதாமா? ப்ரொஃபைல் போர்டு is fixed at A and B and traveler is moving at regular 4 to 5 meter interval. இந்த ரெண்டு எக்யூப்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் புரியுதா? Can we go for the next equipment? Yes, sir. Okay. So the next equipment is the line level. ஓகேவா? இந்த லைன் லெவல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பிக்சர் பார்த்துருவோம். 1 minute. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா this is the picture of the line level. ஆல்ரெடி நம்ம சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த பபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. why the bubbles are used in instruments like total vision, pure light, இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க? டம்பி லெவல் எல்லாத்துலயும் எதுக்காக யூஸ் பண்றாங்கம்மா பபிள்ஸ்? வாட் பர்பஸ்? Instrument level இருக்கான்னு check. Okay, yeah. So the line of sight that you're going to maintain is whether horizontal or not. Okay, and is it parallel to the exact horizontal line that you create as a datum? Okay, அதுக்கு parallel இருக்கான்னு செக் பண்றதுக்காக. சிமிலரா இங்கேயும் பார்த்தீங்கன்னா we are using the line level to measure the significance of line of sight between the points A and B and to check whether there is an exact horizontal level or any gradient இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்ம ஃபர்தரா செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் ஷார்ட் ஸ்பிரிட் லெவல் அண்ட் 10 சென்டிமீட்டர் லென்த். அண்ட் இதில் மேலே ஒரு ஹூக் இருக்கு பாருங்க, 2 ஹூக்ஸ் இருக்கா? இட் இஸ் ஃபிக்ஸட் வித் நைலான் ரோப். ஓகே, ஒரு ரோப்
இஸ் டைட் பிட்வீன் ஏ அண்ட் பி. அந்த ரோப்ல ஹூக்ல மாட்டி விட்டுறாங்க. மாட்டிட்டு they can able to set the gradient of the line of sight. அப்பதான் நமக்கு இனிஷியலா ப்ரொஃபைல் போர்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணும்போது you can use this line level. You can fix this line level. And you need to ensure that the bubble is at the center between the spirit level marking to ensure the horizontal line. ஓகேவா? ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு டூ ஆர் வாட் நாட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து கட்டுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்ட்ரிங் ஷுட் பி டைட் enough டு நாட் ஹாவ் த சாகிங். ஓகே, எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மாதிரி ப்ரிகாஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் இந்த டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ மெயினாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, செட்டிங் அவுட் ஒர்க் பண்ணும்போது ஒரு லாங்கிடியூட்னல் மெஷர்மெண்ட்டில் எப்படி செட்டிங் அவுட் ஒர்க் கேரி பண்ணுறோம் யூஸிங் த ப்ரொஃபைல் போர்டு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் கிளியராமா வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் வி சி, 3 instruments. What are the 3 instruments that we see in this method for setting out? என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோமா டிராயிங்ல? Traveler, sir. Okay, traveler, the profile board itself, the profile board, traveler, and what is the third one? What is the third one? Line level. Okay, line level is used for checking the line of sight. ஓகேவா? சரி, இது வந்து ஒரு லாங்கிடியூட்னலா போற பள்ளத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். சிமிலரா நீங்க லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா நீங்க இப்போலாம் இன்டர்ன்ஷிப்ல சைட்ல பார்க்கும்போது ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்றாங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபுட்டிங்ஸ் தான் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ சைட் ஒர்க்ல அப்படின்னு பார்க்கும்போது ஐசோலேட்டட் ஃபுட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? இதை சைட்ல பார்த்துருக்கீங்களா? சைட்ல பார்த்துருக்கீங்களாமா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஃபவுண்டேஷன்ஸ் மார்க் பண்ணும்போது. பூஜாஸ்ரீ, பூஜாஸ்ரீ இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னீங்களே ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னு இல்லையா? ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா ஃபவுண்டேஷன் ஒர்க் சைட்ல? யா, ஓகே ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னும் போது பிளாட் பவுண்டரி இருக்கு இல்லையா, பிளாட் பவுண்டரியிலேருந்து நம்ம ஆஃப்செட் எடுத்து சென்டர் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த பிக்சரில் நமக்கு 6 மார்க்கிங் இருக்கு. ஸோ அது 6மே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் வில் ரெப்ரசென்ட் த சென்டர் ஆஃப் த காலம். ஓகே, சென்டர் ஆஃப் த காலமை ரெப்ரசென்ட் பண்ணி தான் we are going to have the markings. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபர்தராக எக்ஸ்கவேட் பண்ண தான் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு சப்ஸ்ட்ரக்சரில் we can able to have the depth. ஓகே, சரி. ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னா நம்ம இண்டிவிஜுவலாக மார்க் பண்ணுவோம். ஸோ இதுலேயே அடுத்தடுத்து டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்க. இதனுடைய வீடியோ நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நாட் ஃபார் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் பட் ஃபார் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு சப்ஸ்ட்ரக்சர் டிராயிங் எப்படி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா பில்டிங் டிராயிங்கில்? ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு சப்ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமா? லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த டிராயிங்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த டிராயிங் வரைஞ்சிருக்கீங்களா? ஸ்டெப்ல இருக்கும் பிரிக் மேசன்ரி அண்ட் கீழே வந்து பிசிசி போட்டிருப்பாங்க.
கவனிச்சிருக்கீங்க இல்லையா? செக்ஷனல் வியூல. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஸோ யா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லோட் பேரிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்டு ஃபுட்டிங் அண்ட் பிசிசி இட் ஷுட் பி மார்க்ட் த்ரூ அவுட் த பிளாட். எங்கெங்கெல்லாம் நமக்கு லோட் பேரிங் வால்ஸ் வருதோ அதுக்கு கீழே நம்ம ட்ரென்ச் கிரவுண்ட் லெவல் மார்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கிரவுண்ட் லெவல் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி கண்டினியூஸாக கொண்டு போகும். கரெக்டா? ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகும். ஸோ அப்போ அதுக்கு செட்டிங் அவுட் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ ப்ராசஸ் இன்வால்வ். ப்ராசஸ் இன்வால்வ்டில் அகெயின் வி ஆர் taking the use of the profile board or traveler. ஏன்னா இதுலயா longitudinal both the direction, x direction and y direction ரெண்டு பக்கமும் we are need to make the trench, அதாவது பள்ளத்தை நோண்டணும் இல்லையா, on both the axis, x axis and y axis ரெண்டு டைரக்ஷன்லயும் நம்ம சென்டர் லைனை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, சென்டர் லைனை மார்க் பண்ணிட்டு நம்ம த்ரூ அவுட்டை கொண்டு போகணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்டர் வால்ஸில் நமக்கு 4 அவுட்டர் வால்ஸ் இருக்குது, 2 லாங்கர் லென்த் அண்ட் 2 ஷார்ட்டர் லென்த் அண்ட் ஒரு இன்டர்மீடியேட் வால். ஓகே, ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம இந்த லைன்ஸ் கொண்டு போகிறோம். சென்டர் லைன் கொண்டு போயிட்டு ஆஃப்டர் தட் ஒன்லி யூ நீட் டு மார்க் த அவுட்டர் மார்க்கிங். ஓகே, அவுட்டர். ஸோ இங்கே கொடுத்துருங்க பாருங்க 1, 2 and 3. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர், அதுக்கப்புறமா தான் அட்ஜசன்ட் சைஸ் வந்து நம்ம மார்க். And that is how the layout is prepared or marked in the site before excavation on the ground surface. Okay, va? So these are the two methods that are involved using the profile board. So now நம்ம நார்மலா இண்டிவிஜுவலா பண்றதுக்கும் அந்த ஒரு பில்டிங்குள்ள பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ள பண்ணும்போது they require a lot of alignments on all the directions. ஸோ அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ், எத்தனை லைன் ஆஃப் சைட் வேணும் அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5 லைன் ஆஃப் சைட் அண்ட் அட்ஜசன்ட் ஆஃப்செட் ஆர் ரிக்வயர்ட். ஓகேவா? சார் யா, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கைஸ், நான் பிளான்ட்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப கம்பெனிலேயே எனக்கு கொடுத்த ஷெட்யூல் இதுதான். ஸோ ஐ ஃபாலோ த ஷெட்யூல் அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் த சிவில் டிபார்ட்மெண்ட். திஸ் ஆர் ஆர் கம்பெனிஸ் இன்ட்ரடக்ஷன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் படிச்சிருக்கோம். அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு கம்பெனி இண்டஸ்ட்ரியல் உள்ளார ஸ்டீல் கம்பெனிக்குள்ள எப்படி அதோட பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது பாருங்க, நான் ஃபுல்லாவே பில்டிங் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுல்லா ஸ்டீல்ல வச்சுதான் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஸ்டீலை வச்சு பில்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு ஃபுல்லா ஹீட் லைஃப் லாங்கா இருக்கும். அண்ட் ஹீட் வந்துட்டு எப்பவும் பர்டிகுலர் ஹீட் டெம்பரேச்சர் வந்து பர்டிகுலர் லெவல்ல இருந்துட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஸ்டீல் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கம்பெனி ஸ்ட்ரக்சர். அண்ட் நான் சிவில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ்ல வந்துட்டு நிறைய பார்த்தேன். அதாவது லேண்ட்ஸ்கேப்பிங், கார்பென்ட்ரி ஒர்க் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ கார்பென்ட்ரி ஒர்க்ல வந்து நான் வந்து டோர் ரிப்பேர்ஸ், அப்புறம் விண்டோ ரிப்பேர் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பில்டிங் மெயின்டெனன்ஸ் பண்றத பத்தி பார்த்தோம். நிறைய சர்வீஸ் ஒர்க்ஸ், அதாவது பைப்லைன்ஸ்ல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கிறத வந்து நாங்க ரெக்டிஃபை பண்ணோம், அதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த இமேஜஸ் ஆஃப் த பைப்லைன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் போர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம். இது வந்துட்டு நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பில்டிங்
உங்களை வந்துட்டு விண்டோ ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நாங்க அதை ஒர்க் பண்ணப்ப எடுத்த பிக் இது. ஸோ விண்டோ ஒர்க்ஸ், டோர் ஒர்க் ரிப்பேர் எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதோட இமேஜஸ். அண்ட் என்வாயன்மெண்டல் மெயின்டெனன்ஸ்னா வந்துட்டு கைஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோலும் வந்துட்டு சிவில்ல தான் வரும். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து நான் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் ரீசைக்ளிங் ப்ராசஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெயினிங் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நான் போனேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண பிளான்ட்டோட ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இதுதான் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனா இப்போ கம்பெனில இருந்து எக்ஸஸ் வேஸ்ட் ஏர், அதாவது பேர்ன் பண்ண ஏர் அதெல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணி தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. தெர்மல் நிறைய பேர் வந்துட்டு மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட்ல புகை போறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்மோக் எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரீட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஏர் பொல்யூஷனோட பெர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிறதுக்காக ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இது. ஸோ அண்ட் ஸ்டீல் பிளான்ட்ல வந்துட்டு ஸ்டீல் ஒர்க்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டீல் ஒர்க்ஸ் பண்றப்ப நிறைய கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த கெமிக்கல் வேஸ்ட். அண்ட் இதெல்லாமே ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் தான். ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணி லேண்ட் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அண்ட் அது போக எக்ஸஸா இப்போ வந்துட்டு ஸ்டீல் வந்துட்டு ஃபுல்லாவே 100% நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியலுக்கு பியூர் ஸ்டீல் வந்து 100% ஸ்டீல் கிடைக்காது. சம் வேஸ்ட் மெட்டீரியலும் கிடைக்கும் ஸ்டீல்ல. ஸோ அந்த ஸ்டீல் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஸ்கிராப் யார்ட் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து திருப்பியும் அந்த ஸ்டீலை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்கிராப் யார்ட். அண்ட் இங்கே தான் வேஸ்ட் ஸ்டீல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் சப்ளை, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அண்ட் நான் இருக்கிற லொக்காலிட்டிக்கு வந்துட்டு வாட்டர் சப்ளை வந்துட்டு பூலாம்பட்டி காவேரி ரிவர்ல இருந்து வரும். ஸோ அந்த இடத்துல அங்க வந்துட்டு எப்படி வாட்டரை ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது இதுதான். அண்ட் நியர்லி டு 15,000 to 18,000 லிட்டர் பர் எடுக்கிறாங்க. நியர்லி மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது ஸ்டீல் ஒர்க்ஸுக்காக. ஸோ இது வந்துட்டு பிளான்ட்ல வந்துட்டு எப்படி வாட்டர் ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது. அண்ட் இங்க வாட்டர் ட்ரீட் பண்றப்போ வந்துட்டு இந்த இடத்துல தான் குளோரின் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த வாட்டர் சப்ளை, டவுன்ஷிப்புக்கு வர வாட்டர் சப்ளை லைன்ஸ் இதுதான். அண்ட் இது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நாங்க வாட்டர் ட்ரீட் பண்றதுல இருந்து எல்லாமே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கண்டிஷன்ஸ் அண்ட் லாஸ்க்கு ஏத்தவளுக்கு தான் இது பண்ணுவாங்க. அண்ட் வாட்டர்ல வந்துட்டு ஃப்ளூரின், கால்சியம், அலுமினியம் இது மூணும் வந்துட்டு மைன்யூட் ஃபைன் பெர்சன்டேஜ்ல ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரயில்வே மெயின்டெனன்ஸும் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் இதுல தான் வரும். ஸோ ரயில்வே மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ற வெல்டிங், ரெயில் புல்லர் அண்ட் லேக் டிரைவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிவைசஸ், கிரைண்டர், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ரயில்வே ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்காக யூஸ் பண்றது. ரயில்வே ட்ராக் வந்துட்டு ரயில்வே சர்வீஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு ரா மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுனால ரயில்வே மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸும் இங்க பாக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ரயில்வே மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் next வந்துட்டு I've gone for a site visit of a school building and this is the site where I gone for work. And இது வந்துட்டு நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு ஸ்கூல் பில்டிங். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்கூல் பில்டிங்ல வந்துட்டு நிறைய ஆர்சிசி மிக்சிங் வந்துட்டு M20 அதுதான். அண்ட் ஐஎஸ் கோட் வந்து 502 ஸ்பெசிஃபைட். அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் வந்துட்டு கன்ஃபார்ம் டு IS 400. அண்ட் இதுல வந்துட்டு யூஸ் பண்ண சிமெண்ட்
சிமெண்ட் கிரேட் வந்துட்டு FE 500. அண்ட் இதுல வந்து பர்டிகுலரா கிளியர் கவர், ஸ்டீலோட கிளியர் கவர் வந்துட்டு பர்டிகுலர் லிமிட்ஸ் இருக்கு. அதாவது ஃபூட்டிங்க்கு வந்துட்டு 50 mm, காலம் 40 mm லைக் தட். அண்ட் கிளியர் கவர் மீன்ஸ் ஸ்டீல பீம்ல இருக்கிற ஸ்டீல் பீம் கவர் பண்ணி நம்ம கவர் பண்ற கான்கிரீட், அதுதான் வந்துட்டு கிளியர் கவர் சொல்லி சொல்லுவோம். ஸோ அண்ட் இது வந்துட்டு கிளியர் கவர் வந்துட்டு லோட பேஸ் பண்ணி தான் கிளியர் கவரை வந்து கால்குலேட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டீரியல்ஸ், சம் அக்ரிகேட்ஸ், ஃபைன் அக்ரிகேட்ஸ்ல வந்துட்டு எம்சாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட்ல வந்துட்டு கிராவல் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பீம். கைஸ், நான் இது ஆல்ரெடி ஒரு இருக்கிற ஸ்கூல் பில்டிங்கோட ஃப்ளோர் லெவலை எடுத்து தான் இந்த இடத்துல மார்க் பண்ணி அதோட லெவலுக்கு தான் பேசிக் ஃப்ளோரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, பேஸ்மெண்ட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த மார்க். அண்ட் அதை வந்துட்டு மெஷர் பண்ணி தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க் தான் அது. அண்ட் ராட்ஸ் வந்துட்டு லோட பேஸ் பண்ணி தான் பீம்ல இருக்கிற ராட்ஸ் வந்துட்டு கால்குலேட் ஆகும். இப்போ ஹை லோடு யூஸ் பண்றோம்னா அந்த இடத்துல ராட் வந்துட்டு 6 to 8 ராட்ஸ் சேர்த்து டைப் பண்ணுவாங்க. இதுவே லோட் கம்மியா இருக்கிற பிளேஸ், காரிடார் அந்த மாதிரி இருந்தா அந்த இடத்துல ராட் வந்துட்டு 4 ராட்ஸ் சேர்த்து டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமேஜ் தான் இது. இதுல வந்துட்டு 6 ராட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பிகாஸ் இட்ஸ் காலம் ஃபார் த பில்டிங். அதனால இந்த இடத்துல 6 லோடு அதிகமா இருக்கும், அதனால இந்த இடத்துல 6 ராட்ஸ் வச்சு டைப் பண்ணிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் வந்துட்டு சிமெண்ட் மிக்சர் ஃபார் த மிக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிரேவல் அண்ட் அக்ரிகேட்ஸ், அது வந்து சிமெண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கான்கிரீட் வைப்ரேட்டர் அதுவும் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபார் த செட்டிங் ஆஃப் த சிமெண்ட். நெக்ஸ்ட் மெஷரிங் டேப், as we all know. Next wheelbarrow. Next this is the plan of the school diagram of 3 classrooms and 1 staircase and a corridor. And this is the column layout. In காரிடார்ல வந்துட்டு 4 ராட்ஸ் டைப் பண்ண பீம் வந்துட்டு லோடு லெஸ்ஸா இருக்கிறதுனால அங்க 4 ராட்ஸ். இங்க வந்துட்டு காலம் வந்துட்டு கொஞ்சம் திக்கா இருக்கும், ஏன்னா அது வந்துட்டு கிளாஸ் ரூம் அதுன்றதுனால. ஸோ திஸ் இஸ் த காலம் ரெயின்ஃபோர்ஸ் டீடைல் டயக்ராம். This is the footing reinforcement diagram. Grade beams. This is the grade beam layout diagram. Lintel level, lintel shape diagram is this one. Next. This is grade beam reinforcement diagram. This is the ground floor roof beam diagram. How they roofing diagram this is. This is detailed diagram of particular classroom, how they construct. That's all, guys. I've gone through many environmental maintenance works and civil maintenance work, and also I have gone through water supply, how to treat water. So that's it. That's all, sir. Okay, ma'am. Screen share off. Yeah, அந்த நீங்க பார்த்ததுல இந்த புட்டிங் டயக்ராம்லாம் காமிச்சீங்கல்ல,
நீங்க போனப்போ sir. ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருந்தாங்களா? Yes, sir. இல்ல ஆல்ரெடி கம்ப்ளீட்டடா? அதனுடைய பிசிக்கல் No, போட்டோஸ் sir. Already அந்த foundation பிளிந்த் பீம், அதாவது one அந்த side பீம் பார்த்தோம். யா. one side complete பண்ணிட்டாங்க சார். another side staircase side வந்துட்டு அப்பதான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஏன்னா இருந்தாங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ண சைடுல வந்து அங்க அந்த பீம் அண்ட் காலமோட பிக்சர் காமிச்சிங்க. எஸ் சார். சிமிலரா கம்ப்ளீட் பண்ணாத சைடுல ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடத்தோட போட்டோ கிடைக்கலையா? No, sir. I didn't get it. Sir, actually, mobile is not allowed inside the company, sir. அந்த டிராயிங்ஸ் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சைட்ல. So drawings I collected from the chief engineer who was working there. ஓகே. பிக்சர் And pictures, somewhat from employees I got it, sir. ஓகே. ஓகே. And some more pictures of the site also I have, sir. I have not added in the report, but I have it separate, sir. அதல மார்க்கிங் ரெஃபரன்சஸ் இருக்கா பிக்சர்ஸ்ல? Sir, not that much clearly the marking reference will be, sir. It will be little visible, sir, but not so clear. இருக்கா? Sir, I will check it. Just one second. இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் ஸ்கிரீன் சார். Okay, sir. ஓகேமா. Is it visible? It's clear, sir, a little bit. Yeah. This is they have just laid one side the foundation, sir. They have just finished the foundation work, sir. ஆமா, ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சு நமக்கு இந்த பீம் வருது இல்லையா, அதான் வந்து they will call it as plinth beam. Oh, sir. சார்ட்ல போடுறேன். It's called as plinth beam. Okay. So அதுல இருந்தா நமக்கு Yes, sir. கிரவுண்ட் ஃப்ளோர்ல it will tie all the columns surrounding the area, surrounding the plot. So that is called plinth beam. Okay, sir. It's the respective columns Yes, sir. are tied with each other. Yes, sir. Any other drawings இருக்கா? The carpentry work that was going அதெல்லாம் on there, sir. ரிப்போர்ட்ல பார்த்தோம். ஓகே. Can close the screen here. Yes, sir. Thank you, sir.